சூரியன் இப்போ இந்த நிமிஷம் வெடிச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? நம்ம சோலார் சிஸ்டத்தோட இதயமே சூரியன் தான். ஆனா அது வெடிச்சாலும் அந்த விஷயம் நமக்கு தெரியவே 8 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் எல்லாம் நார்மலா தான் இருக்கும். முதல்ல அந்த 8 நிமிஷம் முடிஞ்சதும் பகல் நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு வானத்துல ஒரு பயங்கர வெளிச்சம், சூரியனை விட பல்லாயிரம் மடங்கு பிரகாசமா இருக்கும். அடுத்த செகண்ட் காமா எக்ஸ்ரே கதிர்கள் நம்ம வளிமண்டலத்தையே ஊடுருவி பூமியோட மேற்பரப்பை சுட்டு புசிக்கிடும். எல்லா உயிரும் சாம்பல். அதே நேரத்துல நைட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சந்திரன் நட்சத்திரம்னு எல்லாமே திடீர்னு காணாம போயிடும். ஏன்னா சூரிய ஒளி இல்லாம அதுங்க ஒளிராது. ரெண்டாவது கிராவிட்டி. சூரியனோட பிடி போனதும் பூமி அதோட சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறும். ஒரு கயிறுல இருந்து அறுந்து போன கல் மாதிரி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல நேரா விண்வெளியோட இருட்டுக்குள்ள தூக்கி எறியப்படும். நம்ம சோலார் சிஸ்டமே சிதறிடும். கடைசியா அந்த வெடிப்போட ஷாக் வேவ் அது பூமியை தாக்கி மிச்சம் இருக்கிற வளிமண்டலத்தையே கிழிச்சு எரிஞ்சிடும். பூமி உயிரே இல்லாத ஒரு கருகின பாறையா மாறிடும். ஆனா ஒரு நிமிஷம், நிஜத்துல இது நடக்கவே நடக்காது. ஒரு சூப்பர் நோவாவா வெடிக்கிற அளவுக்கு நம்ம சூரியனுக்கு மாஸ், அதாவது நிறை கிடையாது. சூரியன் வெடிக்கிறது ஒரு பயங்கரமான கற்பனை தான். ஆனா அது அறிவியல் பூர்வமா நடக்காது.